மணிப்பூரை தொடர்ந்து மேற்கு வங்கத்திலும் கலவரம். மேற்கு வங்கத்தில் தற்போது வந்துள்ள புதிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக முஸ்லிம்கள் போராடி இருக்கிறார்கள். அந்த போராட்டம் கலவரமாக வெடித்திருக்கிறது. மாநிலம் முர்ஷிதாபாத் ஜாங்கிப்பூர் என்ற இடத்தில் முக்கிய சாலையில் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. அப்பொழுது முஸ்லிம்கள் அமைதியாக போராடி கொண்டிருந்த அந்த போராட்ட குழுக்களில் நடுவில் யாரோ சமூக விரோதிகள் ஊடுருவி அந்த போராட்டத்தை சீர்குலைத்திருக்கிறார்கள். எனவே அது பெரிய கலவரமாக மாறியிருப்பதாக கூறப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் மம்தா பானர்ஜி சிறப்பாக ஆட்சி புரிந்து வருகிறார். இதை கெடுப்பதற்காகவே யாரோ ஒருவர் இது செய்திருப்பார்கள் என்ற கோணத்தில் போலீசார்கள் விசாரித்து வருகிறார்கள். போலீசார்கள் கலவரக்காரர்களை விரட்ட கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலவரக்காரர்களை விரட்டி அடித்தார்கள். ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜக அரசு மக்களின் நலனில் அக்கறை இல்லாமல் தங்களது சுய லாபத்திற்காக இது போன்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்தி மக்களை வஞ்சித்து வருகிறார்கள். எனவே இந்த போராட்டமானது இந்தியா முழுவதும் இப்பொழுது நடைபெற்று வருகிறது. இது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு கேள்விக்குறியாகவும் கேலிக்கூத்தாகவும் ஆக்கியிருக்கிறது. இந்த போராட்டம் இந்தியா முழுவதுமாக வீரியமாக நடைபெற்று வருகிறது. மக்களின் உணர்வுகளை மதிக்காத அரசாகவே ஒன்றிய அரசு அமைச்சர்களும் செயல்பட்டு வருகிறார்கள். புதிய திருத்த சட்டத்திற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்முவும் ஒப்புதல் அளித்திருப்பது வேதனையாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. நாடு முழுவதும் முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையில் மத்திய அரசு ஒன்றிய அரசு மக்கள் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரின் விலையை ஏற்றி மக்களை திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள்.